அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நீண்ட காலமாக நபிமார்களே வரல. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜாலூத் என்ற கொடியன் பனி இஸ்ரேலர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியும் அவங்கள கொன்றும் அவங்களுடைய பொருட்களை கொள்ளையடித்தும் அநியாயம் செய்து கொண்டு இருந்தான். ரொம்ப காலத்திற்கு அப்புறம் ஒரு இறை தூதரை அல்லாஹு தாலா அனுப்பினான். அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் குறிப்பிடப்படல. அந்த இறை தூதரிடம் சென்று பனி இஸ்ரேலர்கள் எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி கொடுங்க, அந்த அரசனுடைய ஆதரவோடு ஜாலூத்தோடு போர் செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. எனவே அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஒரு வலிமை வாய்ந்த அரசனை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். அவங்க பேரு தாலூத். ஆனா பனி இஸ்ரேலர்கள் தாலூத்தை அரசனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா தாலூத் ஏழ்மையான ஒரு மனிதர் அப்படின்றதுனால அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. தாலூத் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன். இவருக்கு அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அல்லாஹு தாலா கொடுத்துள்ளான். இவர் சிறப்பு மிக்கவர், அதனால நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு அந்த இறை தூதர் சொல்றாங்க. எனவே மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அரசன் தாலூத் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு ஜாலூத்தோடு சண்டையிடுவதற்காக செல்றாரு. அந்த நேரத்துல அவங்களுடைய படையினரை ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அந்த படையினர் ரொம்ப தாகமான நிலையில இருக்காங்க. அப்போ ஒரு ஆற்றை கடந்து செல்றாங்க. அந்த படையினரிடம் அரசன் சொல்றாரு, அல்லாஹு தாலா இந்த ஆற்றை கொண்டு உங்கள் அனைவரையும் சோதிக்கிறான். எனவே அந்த ஆற்றிலிருந்து நீங்க யாருமே தண்ணீர் அருந்த கூடாது. அப்படியே அருந்தினாலும் ஒரு மிடருக்கு மேல் குடிக்க கூடாது. மீறி குடித்தால் எங்கள் கூட்டத்தை விட்டு விலகிடுவீங்க அப்படின்னு அந்த அரசர் சொல்றாரு. ஆனா அந்த படையினர்கள்ல அதிகமான பேரு அரசனுடைய பேச்சை கேட்காம தண்ணீரை அருந்திவிட்டார்கள். அதனால அரசன் தாலூத் தண்ணீரை அருந்திய அந்த நபர்களை அவங்களோட படையில சேர்த்து கொள்ளல. அதிகமான பேரு அந்த படையில இருந்து நீக்கப்பட்டாங்க. அதனால போருக்கு சென்ற நபர்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருந்தது. ஆனா எதிர்வந்த ஜாலூத் என்ற கொடியனுடைய படையில ஏராளமான பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜாலூத் ரொம்ப பெரிய உருவம் கொண்டவனாக, வலிமையானவனாக, ரொம்ப கெட்டவனாகவும் இருந்தான். இத கண்ட பனி இஸ்ரேலர்கள் முதல்ல பயந்தாங்க. அதுக்கப்புறம் இறைவன் மேல நம்பிக்கை வைத்து ஜாலூத்தோடு போரிட தயாராக ஆயிட்டாங்க. அந்த குறைவான படையினரை பார்த்த ஜாலூத் பனி இஸ்ரேலர்களை கண்டு கிண்டலாக சிரிக்கிறான். அரசன் தாலூத் நம்ம குறைவான படையினராக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து போரிடுவோம், அல்லாஹு தாலா நமக்கு துணை இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சிலர் மட்டும்தான் போர் செய்வதற்கு முன் வந்தாங்க. இன்னும் சிலர் ஜாலூத் படையினருக்கு பயந்து பின்வாங்கிட்டாங்க. 2 படையும் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்காங்க. இந்த நேரத்துல ஜாலூத் ஏதாவது ஒரு நபரை அவனோடு தனித்து சண்டையிடுவதற்கு அழைக்கிறான். ஆனா பனி இஸ்ரேலர்கள் எல்லாருமே ஜாலூத்தோடு தனித்து சண்டையிடுறதுக்கு பயப்படுறாங்க. கடைசியாக அரசன் தாலூத் ஜாலூத்தை கொள்பவருக்கு என் மகளை மனமுடித்து தருவேன்னு, தன் ராஜ்யத்தில் சரிபாதியை தருவேன்னு சொல்றாரு. இத கேட்டு கூட யாருமே முன்வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இளைஞர் முன்னாடி வராரு. அவங்க தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் சண்டையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அனைவருமே வியந்து போயிட்டாங்க. அந்த படையினரில் தாவூத் நபியுடைய சகோதரர்களும் இருக்காங்க. தாவூத் நபி தான் அவங்க குடும்பத்திலேயே இளைய பையன். தாவூத் நபியுடைய தைரியத்தை கண்டு அரசர் தாலூத் பாராட்டினார். ஆனா நீங்க சண்டையிடுறதுக்கு தகுதியானவர் இல்ல, எனவே தாவூத் நபிய சண்டையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு தாவூத் நபி சொல்றாங்க, என்னால முடியும், என் உருவத்தை வச்சு முடிவு செய்யாதீங்க, என்னால ஜாலூத்தை தாக்க முடியும் அப்படின்னு தைரியமாக சொல்றாங்க. இதை கேட்ட அரசன் தாலூத், உங்களால ஜாலூத்தை வெல்ல முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அல்லாஹு தாலா உங்களுக்கு துணை இருப்பான் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு.
மேலும் தாவூத் நபியை கவச ஆடையை அணியும்படி சொல்றாரு. தாவூத் நபி இளமையாகவும் ஒல்லியாகவும் இருந்ததால கவசத்தை அணிந்து கொண்டு சண்டையிடுவதற்கு அவங்களுக்கு ரொம்பவும் கடினமாக இருந்தது. அதனால அந்த கவச ஆடையை அவங்க அணியவே இல்லை. இதை பார்த்த மற்றவர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட தாவூத் நபியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தாவூத் நபி சின்ன சின்ன கற்களையும் ஒரு கயிற்றையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதை கண்ட ஜாலூத் சிரிச்சு கிண்டல் செய்து கொண்டு சண்டையிட வர்றான். தாவூத் நபி இறைவனிடம் துஆ செய்துவிட்டு அந்த கல்லை கயிற்றை கொண்டு ஜாலூத்தின் நெற்றியில எறிந்து அவனை கொன்று விட்டார்கள். எனவே பனி இஸ்ரேலர்கள் தாவூத் நபியை கொண்டாடினார்கள். ஒரே நாள்ல தாவூத் நபி மக்கள் முன் வீரனாக காணப்பட்டார்கள். மேலும் அரசர் தாலூத் சொன்னபடியே அவருடைய மகளை தாவூத் நபிக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாரு. தலைமை ஆலோசகராகவும் ஆக்கிட்டாரு. தாவூத் நபி மக்களிடம் ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க. எனவே அல்லாஹு தாலா தாவூத் நபிக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்து அவங்களை இறை தூதராகவும் ஆக்கினா. தாவூத் நபிக்கு அல்லாஹு தாலா மிகவும் சிறந்த குரல் வளத்தை கொடுத்திருந்தான். ஜபூர் வேதத்தை ஓதி அல்லாஹுவை புகழும் போது அவங்கள சுற்றி இருக்கிற பறவைகள், விலங்குகள், செடிகள், மலைகள்னு அனைத்துமே அதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கும். மேலும் அல்லாஹு தாலா தாவூத் நபிக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழியை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் கொடுத்திருந்தான். இன்னும் பல சிறப்புகளையும் வழங்கி இருந்தான். தாவூத் நபி இறைவணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க. எந்த அளவுக்குனா இரவு தூக்கத்தில் 3 பகுதிகளாக பிரித்து முதல் பாதியை தூக்கத்திலும், இரண்டாவது பாதியை இறைவனை தொழுவதிலும், மூன்றாவது பாதியை திரும்பவும் தூங்குவதிலும் செலவிடுவாங்க. மேலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோர்க்கும் பழக்கத்தையும் வைத்திருந்தாங்க. நாளடைவில் தாவூத் நபிக்கு மக்களிடமிருந்து பெரும் அன்பு கிடைத்தது. மக்கள் தாவூத் நபி மேல ரொம்ப மரியாதை காட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த அரசர் தாலூத்துக்கு பொறாமை ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. நாளடைவில் பொறாமை ரொம்ப தீவிரமாயிடுச்சு. தாவூத் நபியை கொலை செய்ய திட்டம் தீற்ற அளவுக்கு அவருக்கு பொறாமை ஏற்பட்டுருச்சு. எனவே ஆபத்தான போர்களுக்கு தாவூத் நபியை அனுப்புறாரு. அப்பதான் எதிரிகளால கொல்லப்படுவாங்க அப்படின்னு. ஆனா தாவூத் நபி எல்லா போர்கள்லையுமே வெற்றி பெற்றுதான் திரும்பி வருவாங்க. தாலூத்துடைய இந்த திட்டம் தாவூத் நபியுடைய மனைவிக்கு தெரிய வருது. எனவே அவங்க கணவரிடம் சென்று இத பத்தி சொல்றாங்க. சொன்னதுமே தாவூத் நபி அந்த இடத்தை விட்டு கிளம்பி ஒரு குகையில சென்று தங்குறாங்க. சிறிது நாட்கள் அங்கேயே தங்கி இருக்காங்க. அப்போ அந்த குகைக்கு ஊர்க்காரங்க சில பேரு தாவூத் நபியை தேடி வர்றாங்க. வந்து அரசன் தாலூத்தை பற்றி புகார் கூறுகிறார்கள். தாலூத் மக்களை ரொம்ப துன்புறுத்துறாரு, மொத்தமா மாறிட்டாரு, போர் வீரர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு. எனவே நீங்க தான் எங்களை அவர்கிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சென்று தாவூத் நபியை பார்த்து இவையெல்லாம் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்ட தாலூத் ரொம்ப கோபப்படுறாரு. தாவூத் நபி மீது போர் தொடுக்கணும் என்று ஒரு படையை திரட்டி கொண்டு போறாரு. போய்கொண்டிருக்கும் போது தாலூத்திற்கு அசதியாக இருந்ததால ஒரு குகையில சென்று ஓய்வு எடுக்கிறாரு. நல்லா அசந்து தூங்கி கொண்டிருக்கும் போது தாவூத் நபி அந்த குகைக்குள்ள புகுந்து ஒரு கத்தியால தாலூத்துடைய ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து எடுத்துட்டு போயிடுறாங்க. பின்பு ஒரு மலை மேல ஏறி, அரசரே இங்க பாருங்க, உங்களுடைய ஆடையில ஒரு பகுதி. நான் நினைச்சிருந்தா உங்களுடைய ஆடையை எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா உங்களை நான் அப்பவே கொன்றுக்கலாம். ஆனா எனக்கு உங்களை கொல்லணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தாலூத் அவருடைய தவறை உணர்ந்து திரும்பி சென்று விட்டார். சில காலங்களுக்கு பிறகு தாலூத் ஒரு போரில் கொல்லப்பட்டார். எனவே மக்கள் தாவூத் நபியை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அவங்க தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் நபி குழந்தை பருவத்திலேயே ரொம்ப புத்திசாலியான குழந்தையாக இருந்தாங்க. அவங்களுக்கு 11 வயது இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. சுலைமான் நபியும் தாவூத் நபியும் எப்பவும் போல உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கும் போது 2 பேரு ஒரு புகார் கொண்டு வராங்க.
அதுல ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த ஆளுடைய ஆடு ராத்திரியில வந்து என் வயல்ல இருந்த திராட்சைய தின்று விட்டது, அதற்காக நான் இழப்பீடு கேட்டு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டோட உரிமையாளர்கிட்ட இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க தாவூத் நபி. அதற்கு அவரும் ஆமா அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு தாவூத் நபி, வயலுக்கு ஈடாக உங்களுடைய ஆட்டை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு முடிவு செய்து சொல்றாங்க. உடனே சுலைமான் நபி, இதுக்கு வேற ஒரு தீர்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தாவூத் நபி என்ன அது அப்படின்னு கேட்கும்போது, ஆட்டின் உரிமையாளர் வயல்ல வேலை செய்யணும், திராட்சைகள் திரும்ப வளர்ற வரைக்கும், அது வரைக்கும் வயலுடைய உரிமையாளர் ஆட்டை வைத்துக் கொள்ளணும். அந்த ஆட்டிலிருந்து கிடைக்கிற பாலை அவர் உபயோகப்படுத்திக்கிட்டோம், அந்த திராட்சை வளர்ற வரைக்கும். திராட்சை எப்போ திரும்ப வளருதோ அப்போ வயலுடைய உரிமையாளர் அவருடைய வயலை எடுத்துக்கொள்ளட்டும், பிறகு ஆட்டை அதன் உரிமையாளர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தாவூத் நபி அசந்து போயிட்டாங்க. அவங்க மகனை பாராட்டுறாங்க. பின்பு அந்த 2 பேருமே சுலைமான் நபிக்கு நன்றி சொல்றாங்க, நல்ல தீர்ப்பு கூறியதற்காக. தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் தன் ராஜ்யத்தில் வர்ற வருமானத்துல வாழ மாட்டாங்க. தாவூத் நபிக்கு அல்லாஹு தாலா இரும்பை மென்மையாக்கி கொடுத்தான். அதுல இருந்து அவங்க ஆயுதங்கள், கவசங்களை தயாரிப்பாங்க. அதை விற்று அந்த வருமானத்துல தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் தாவூத் நபி யாரையுமே உள்ள விட வேணாம் அப்படின்னு கட்டளையிட்டு விட்டு அவங்க அறையில தொழுது கொண்டு இருந்தாங்க. ஆனா அதையும் மீறி 2 பேரு உள்ள நுழைந்து விட்டார்கள். இத பார்த்த தாவூத் நபி, யார் நீங்க, எதுக்காக உள்ள வந்தீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. எங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டது, அதுக்கு நீங்க தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. என்ன தகராறு அப்படின்னு தாவூத் நபி கேக்குறாங்க. அதுக்கு அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இவரு என்னுடைய சகோதரன், இவர்கிட்ட 99 ஆடுகள் இருக்கு, ஆனா என்கிட்ட 1 தான் இருக்கு, அதையும் அவர்கிட்ட கொடுக்கும்படி சொல்லி வாதத்தில் என்னை வென்று விட்டார், அதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு தாவூத் நபி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்காமையே தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இவர் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த 2 பேருமே மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தாவூத் நபி உணர்றாங்க, அவங்க 2 பேரும் மனிதர் இல்ல, வானவர்கள் அப்படின்னு. சரியா விசாரிக்காம தீர்ப்பு வழங்கியது தவறு அப்படின்னு உணர்றாங்க. அவங்க தவற உணர்ந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. பின்பு ரொம்ப காலங்கள் வாழ்ந்தாங்க. தாவூத் நபி தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஒரு நல்ல அடியாராக வாழ்ந்து வந்தாங்க. தாவூத் நபி எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லா கதவுகளையுமே பூட்டி விட்டு தான் செல்வாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வெளியே சென்று விட்டார்கள். அவங்க மனைவி மட்டும் வீட்டுல இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு மனிதர் வந்து வீட்டுக்குள்ள நிக்கிறாரு. இத பார்த்து அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வீடு முழுக்க பூட்டி இருக்கும் போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தாவூத் நபியும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அந்த மனிதரை பார்த்து, நீங்க யாரு, உங்களை யாரு உள்ள அனுமதிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க, நான் எந்த அரசருக்கும் பயப்பட மாட்டேன், அதே மாதிரி என்கிட்ட இருந்து யாருமே ஓடி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு தாவூத் நபி வந்திருப்பது தன் உயிரை கைப்பற்ற வந்த வானவர்னு புரிந்து கொண்டார்கள். தாவூத் நபி முதல்ல பயந்துட்டாங்க. பின்பு தன் உயிரை கைப்பற்ற வரவேற்கிறாங்க. அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது, இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிரக்கணக்கான மக்களும் தாவூத் நபியின் உடலை பார்க்க வந்தார்கள். பின்பு தாவூத் நபியுடைய உடலை அடக்கம் செய்யற அன்னைக்குன்னு சூரியனின் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால அங்க வந்த மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. சுலைமான் நபிக்கும் அல்லாஹு தாலா பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்துள்ளான். எனவே சுலைமான் நபி பறவைகளை அழைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து சூரியனை மறைத்து கொண்டது. பின்பு சூரியனின் வெப்பம் குறைந்து விட்டது. மாஷா அல்லாஹ். இந்த வீடியோ மூலமா தாவூத் நபியுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 1. தாவூத் நபி போரில் யாரை கொன்று வென்றார்கள்? 2. தாவூத் நபி எந்த அரசனுடைய மகளை திருமணம் செய்தார்கள்?
3. தாவூத் நபிக்கு வழங்கிய வேதத்தின் பெயர் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்.